வணக்கம் மக்களே. திடீர் திருப்பம், இதுதான் கடைசி சான்ஸ், அங்கே போகிறதே நல்லது. எடப்பாடியை வீழ்த்த ஓபிஎஸ் போடுற ஒரு புதிய கணக்கு. இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தை பிறந்தால் கூட்டணியை பற்றி ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ அந்த காலக்கெடு முடிஞ்சு நிறைய நாட்கள் ஆகிடுச்சு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாமல் இருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களுடன் நடத்தின ஆலோசனையில் தேர்தல் தேர்வு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கூட்டணி அமைக்கிறது கடினமாகிருங்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் முடிவெடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டதாக தெரியுது. ரொம்பவே குறிப்பாக அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச மூத்த தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் மூலமாக நடிகர் விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க ஓபிஎஸோட தரப்பு ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்கதா இப்போ செய்திகள் கசிஞ்சிருக்கு. அதே சமயம் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நிறைய நிர்வாகிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணையறதையே விரும்புகிறதாகவும் ஓபிஎஸ் அவர்களோட மகனும் முன்னாள் எம்பியுமான ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் தாவேகாவோட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. செங்கோட்டையன் அவர்கள் அண்மையில் கொடுத்த ஒரு பேட்டியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனும் தாவேகா கூட்டணியில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ரொம்ப சூசகமாக தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைக்கு நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதே ஒரு பிரதான இலக்காக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள அல்லது திமுகவுக்கு போட்டியாக இருக்கிற கூட்டணியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ரொம்ப காத்திருக்கிறதாகவே நினைக்கலாம். இந்த நிலையில் தான் மதுரை, நாகமலை, புதுக்கோட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்சிருக்கு. காங்கிரஸ் உண்மையாகவே திமுக கூட்டணியில் இருக்க போகிறாங்களா இல்லையாங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற பனிப்போர் விவாதம் எந்த டிபேட் நடத்துகிறதா தெரியலை. பங்காளி சண்டை முடிஞ்சு இப்போ பாக பிரிவினை போய்கிட்டு இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் கணிசமான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அமமுக குக்கர் சின்னத்தில் போட்டியிடும்னு சொல்லி எங்களோட கூட்டணியில் எந்த குழப்பமுமே இருக்காது. அதிகாரத்தில் பங்கு கேட்குறது எங்களோட கண்டிஷன்லேயே கிடையவே கிடையாது. என்னோட ஆசையே தவிர நோ கண்டிஷன். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் தோற்கடிக்கிறதுக்காக சமரேசன் அவர்கள் திட்டமிட்டிருக்கதா ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதற்கு அவர் கூறிய பதிலாவது, சபரீசன் அல்ல மாரீசன் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் அனுமதி தந்ததே இல்லை. இந்த தேர்தலில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். மதுரை, நாகமலை, புதுக்கோட்டையில் அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த மாதிரியாக பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம போகிற அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.